Hello friends, welcome back to my channel Genesis Global. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம கார்டன் டூர் பார்த்த டைமில் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதோட நேம் வந்து அரிஸ்டலாச்சியா. அரிஸ்டலாச்சியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். இதை பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ளார் அரிஸ்டலாச்சியா ஜைஜாண்டிகா. இந்த பிளான்ட்டோட நேம் அரிஸ்டலாச்சியா ஜைஜாண்டிகா. இது அதோட ஃப்ளார். ஸோ இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கை அளவு இருக்குது. இந்த ஒரு பூவுமே என்னோடய கை அளவு இருக்குது. ஒரு வித்தியாசமான பிளான்ட்டாக இருந்து அப்படின்னா நம்ம ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டை வாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கார்டனில் கொண்டு வச்சிருந்தோம். ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா நம்ம இதை பிளான்ட்டை பற்றி மறந்து போனோம். ஏன்னா இது பூ வரவே இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கிறனால நம்ம அது ரொம்ப கவனிக்கல. அதுக்கு பாட்டுக்கு அது அப்படியே வளர்ந்து போயிட்டு இப்போ இன்னும் பார்க்குறோம்ல, இந்த மரத்தோட கீழே தான் நம்ம அந்த பிளான்ட்டை வச்சுருந்தோம். இன்னும் பார்க்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது பிளான்ட். இது ரொம்ப பெரிய மரம், அதனால் ரொம்ப தெரியலை, அது வளர்ந்து போனதே தெரியலை. நம்ம அந்த பிளான்ட்டை பற்றி அப்படியே மறந்துட்டோம். அப்போ கார்டனுக்கு நம்ம அப்படியே வர டைமில் பார்த்தோம் அப்படின்னா தரையில் இந்த மாதிரி என்ன இருக்குல்ல, இந்த பூ வந்து அப்படியே வாடி வாடி நிறைய விழுந்துருந்தது. அப்போ நாங்கள் இதை அப்படியே தேடி பார்த்தோம். இந்த மரத்தில் மேலே எங்கேயாவது இந்த பிளான்ட்டோட அந்த ஃப்ளார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இருக்கிறதே தெரியலை. எங்கேயோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் அது பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி அது ரொம்ப தெரியவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம ரொம்ப இது பண்ணலை. அடிக்கடி அதோட பூக்கள் இந்த மாதிரி தரையில் விழுந்து விழுந்து வாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் நான் இதை கவனிச்சேன். அது என்னென்னா, இதோட தண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வளர்ந்து போகுதில்ல, இன்னும் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அதோட தண்டு. இது ஒரு அரிஸ்டலாச்சியா ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்களா, அரிஸ்டலாச்சியா ஜைஜாண்டிகா. இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனாலேன்னு தெரியல, இதோட நேம் வந்து அரிஸ்டலாச்சியா ஜைஜாண்டிகா அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. நான் இது நெட்டில் சர்ச் பண்ணி அந்த நேம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதோட நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அரிஸ்டலாச்சியா அப்படின்னு தெரியும், பட் அதோட கரெக்டாக நேம் தெரியல. பட் ஆனால் இப்போ நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஜைஜாண்டிகா, அரிஸ்டலாச்சியா ஜைஜாண்டிகா. ஸோ இந்த அரிஸ்டலாச்சியா நம்ம இன்னும் ஒரு வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் போய் அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் ஒரு ஃப்ளாருமே இல்லை இதில். ஆனால் மேலே போக போக ஏதோ ஒரு இடத்துல அந்த பிளான்ட்டோட ஃப்ளார் வந்து அங்கங்கே அப்பப்போ வந்து அப்படியே கீழே வாடி விழுந்துடும். 2 days நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த ஃப்ளார் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஏன்னா அப்படியே வாடி கீழே விழுந்துருது. இது வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ விழுந்திருந்ததுனால தான் கரெக்டாக நமக்கு அப்படியே தெரிஞ்சுது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் எல்லாமே ஏதோ அந்த நம்ம வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகு. நல்ல டார்க் மெரூன் கலர் பார்க்குறீங்களா. இதுதான் சைடில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஃப்ளார். அப்படியே இருக்கிற டைம் நம்ம அந்த கீழே அந்த பிளான்ட் வளர்ந்து போன இடத்துலையே கொஞ்சம் கூட்டமாக நம்ம பிளான்ஸ் வச்சுருந்தோம். நம்ம வந்து ரொம்ப இந்த ஏரியா வராதனால ரொம்ப தெரியாமல் இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஏரியாவில் நிறைய பிளான்ஸ் இருந்ததுனால கரெக்டாக அந்த பிளான்ட்டை நம்ம ரொம்ப கவனிக்கலை. அந்த பூ அப்படியப்பா விழுமா, அந்த பூவை மட்டும் பார்ப்போம், அப்படியே போயிடும். இன்றைக்கி தான் நான் கார்டன் வந்த டைமில் பார்த்தேன். பார்க்குற டைமில் அந்த ஃப்ளார் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விழுந்திருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்குறீங்களா, ஃப்ரெஷ்ஷாக தரையில் இருந்த மாதிரி இருந்து. ஓகே, இது என்ன இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமேன்னு பக்கத்தில் போய் நான் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரியும், அதில் இருந்து ஒரே ஒரு தண்டு மட்டும் கீழே வந்து கீழேயே அந்த பூ அப்படியே வளர்ந்துருந்து. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகுன்னா எனக்கு அது நேராக பார்க்குற டைம் தான் தெரியும். இங்கே பாருங்கள், ஃப்ளாரை பாருங்கள். இது ஒரு ரேர் பிளான்ட்னு நினைக்கிறேன், இந்த அரிஸ்டலாச்சியா. வேறு யாராவது இந்த பிளான்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல, பட் நான் பார்த்ததில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் வந்து இதுதான். இது அரிஸ்டலாச்சியா. ஸோ இதோட ஃப்ளாரும் ரொம்ப பெருசு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபுக்கு இடையில இந்த மாதிரி வருது. இது அதோட மொட்டு. இது அதோட பட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்படி இருக்குது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விரியுது. பாருங்கள், இன்னும் இது விரிய ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் பார்த்தா இது விரிஞ்சிரும். இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விரிஞ்ச பூ. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், பயங்கர அழகு. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார் பாருங்கள். வா, சூப்பராக இருக்குல்ல. இது வாடிட்டு இங்கே பாருங்கள், இது அதுக்கு முந்தின நாள் உள்ளதாக இருக்குது, அதுக்கு முந்தின நாள் உள்ளதாக இருக்கும். அது அப்படியே விரிஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி. இது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அது மாறி மாறி விரியுமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய இந்த மாதிரி வளர்ந்து இங்கே பாருங்கள், நமக்கு தெரியாமலே அந்த பிரான்ச் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த சைடும் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் மேலே போக போக ஏதோ ஒரு இடத்துல அந்த பிளான்ட்டோட ஃப்ளார் வந்து அங்கங்கே அப்பப்போ வந்து ஒரு நாள் தான் இந்த ஃப்ளார் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஏன்னா அப்படியே வாடி கீழே விழுந்துருது. இது வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ விழுந்திருந்ததுனால தான் கரெக்டாக நமக்கு அப்படியே தெரிஞ்சுது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எல்லாமே ஏதோ அந்த நம்ம வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகு. நல்ல டார்க் மெரூன் கலர் பார்க்குறீங்களா. இதுதான் சைடில் இந்த மாதிரி இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஏரியாவில் நிறைய பிளான்ஸ் இருந்ததுனால கரெக்டாக அந்த பிளான்ட்டை நம்ம ரொம்ப கவனிக்கலை. அந்த பூ அப்படியப்பா விழுமா, அந்த பூவை மட்டும் பார்ப்போம், அப்படியே போயிடும். இன்றைக்கி தான் நான் கார்டன் வந்த டைமில் பார்த்தேன். பார்க்குற டைமில் அந்த ஃப்ளார் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விழுந்திருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்குறீங்களா, ஃப்ரெஷ்ஷாக தரையில் இருந்த மாதிரி இருந்து. ஓகே, இது என்ன இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமேன்னு பக்கத்தில் போய் நான் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரியும், அதில் இருந்து ஒரே ஒரு தண்டு மட்டும் கீழே வந்து கீழேயே அந்த பூ அப்படியே வளர்ந்துருந்து. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகுன்னா எனக்கு அது நேராக பார்க்குற டைம் தான் தெரியும். இங்கே பாருங்கள், ஃப்ளாரை பாருங்கள். இது ஒரு ரேர் பிளான்ட்னு நினைக்கிறேன், இந்த அரிஸ்டலச்சியா. வேறு யாராவது இந்த பிளான்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல, பட் நான் பார்த்ததில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் வந்து இதுதான். இது அரிஸ்டலச்சியா. ஸோ இதில் ஃப்ளாரும் ரொம்ப பெருசு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபுக்கு இடையில இந்த மாதிரி வருது. இது அதோட மொட்டு. இதோட பட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்படி இருக்குது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விரியுது. பாருங்கள், இன்னும் இது விரிய ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் பார்த்தா இது விரிஞ்சிரும். இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விரிஞ்ச பூ. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், பயங்கர அழகு. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார் பாருங்கள். வா, சூப்பராக இருக்குல்ல. இது வாடிட்டு இங்கே பாருங்கள், இது அதுக்கு முந்தின நாள் உள்ளதாக இருக்குது, அதுக்கு முந்தின நாள் உள்ளதாக இருக்கும். அது அப்படியே விரிஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி. இது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அது மாறி மாறி விரியுமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய இந்த மாதிரி வளர்ந்து இங்கே பாருங்கள், நமக்கு தெரியாமலே அந்த பிரான்ச் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் நான் இதை கவனிக்கவே இல்லை. இவ்வளோ நாளான அப்புறம் கவனிக்காமல் அப்படியே நின்றுருக்கு. பாருங்கள், இதுவும் அதே அரிஸ்டலச்சியா தான். அதுக்கு பிறகு நான் இதை கொஞ்சமாக கவனிக்க தொடங்கினேன். இது என்ன அப்படின்னா, இந்த தண்டுலேயே அங்கங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்ன கம்புகள் மாதிரி வருது. என்ன பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி கம்புகள் வருது. நம்ம இதை கட் பண்ணி தான் ப்ரொப்பகேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா, இதுலேயே குட்டியாக வருது. நிறைய அங்கங்கே அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அது அந்த பிரான்ச்சஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி அதுலேருந்து தான் நம்மளுக்கு நியூ பிளான்ஸ் கிடைக்கும் போல நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆமாம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் அப்படி தான். இதெல்லாமே இடையில இந்த மாதிரி குட்டி குட்டி பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கேயெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் இந்த ஃப்ளாரை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் இதோட இவ்வளவு க்ரோத்தை வந்து நான் கவனித்தேன். இந்த அரிஸ்டலச்சியில் எத்தனை வெரைட்டி என்கிட்ட இருக்குன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 வெரைட்டி நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வெரைட்டி ஒன்று, இந்த வெரைட்டி வந்து நம்ம இந்த ஃப்ளாருக்காக தான் நம்ம வாங்கி வச்சது. பொதுவாக நம்ம ஃப்ளார்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக இருந்து இதை பார்த்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம வாங்கி வச்ச பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் கையோட பெருசாக இருக்குது. நம்ம அது கீழே விழுந்த பூ வந்து எனக்கு கையளவு இருந்து, இது என் கையளவோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஃப்ளார் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப திக்கான ஃப்ளார் இல்லை, கொஞ்சம் சாஃப்டான ஃப்ளாராக தான் இருக்குது. ஆனால் நல்ல இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர். இதை நோட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி பிரான்ச் மாதிரி வருது. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பார்த்தோம்னா குட்டியாக நம்ம இதில் பார்க்குறோம்ல இந்த மாதிரி ஒரு இது வருது. இப்போ பாருங்கள், இதில் சைடில் என்ன வருதில்ல, இதுதான் அதோட பூக்கள். என்ன பார்க்குறோம்ல, இதுதான் அதோட பூக்கள். இந்த மாதிரி வந்தது, அது பூவாக மாறுது. இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்களா, இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இது வந்து அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகி நம்ம பார்த்தது வந்து இப்படி பூ, இங்கே பாருங்கள் இப்படி மாறுது பார்க்குறோம்ல. இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அந்த மொட்டு தான் சைடில் வர அந்த மொட்டு தான் கொஞ்சம் பெருசாகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே பாருங்கள் இப்படி மாறுது, கொஞ்சம் பெருசாகுது. இது அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியுமா, இந்த பிளான்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் அப்படியே ஒரு பிரான்ச் வரட்டே ஒவ்வொரு ஸ்டேஜும் அது அப்படியே நிற்கிது பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகு. இங்கே பாருங்கள், அந்த லீஃப் இந்த அளவு தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பட்டு மட்டும் நல்லா பெருசாகி அது ஃப்ளார். இங்கே பாருங்கள், இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயே அது விரிஞ்சிருது. விரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஃப்ளாராக இருக்குது. இது அதுக்கு முந்தின நாள்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து இங்கே பாருங்கள் வாடிட்டு, பூ வாடி முடிஞ்சிட்டு வாடிட்டு
இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கு முந்தின தடவை பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், டேமேஜ் ஆகி போயிட்டு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து இதாகுது. இது வளர்ந்து போக போக இன்னும் அதுலேருந்து மொட்டுக்கள் வரும். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே யங்காக இருக்குது, ரொம்ப யங். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து அந்த பூ ஆகக்கூடியதான். இதில் பாருங்கள் ரொம்ப குட்டியாக, அது ரொம்ப கிளியராக இல்லைல்ல. அப்படின்னா நம்ம தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து இன்னொரு டைப்பான அரிஸ்டோலாச்சியா. இந்த அரிஸ்டோலாச்சியோட நேம் வந்து அரிஸ்டோலாச்சியா லியூகோனோரா. இது வந்து நம்ம ஒரு 4 லீஃப் பிளான்ட்டாக வாங்கினோம். சின்ன பிளான்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா சீக்கிரமாக வளர்ந்துட்டு வளர்ந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படியே ஒரு ரோப்பில் அப்படியே கொடுத்து விட்ருக்கோம். நல்லா வளர்ந்து போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. செட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. பாருங்கள், இதுதான் பார்க்குறதுக்கு ஒரு ஆந்தூரியம் லீஃப் மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்ல பெரிய லீஃப். என் கைக்கு அளவு, என் கையை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேக்கில் மறைஞ்சு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது ஒவ்வொரு லீஃபும். இது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பார்க்குற டைமில் அந்த லீஃப் எல்லாமே இப்படி மேலே பார்த்து அழகாக இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் இந்த சன்லைட்லாம் வர டைம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி தலைகீழாக தான் இருக்கும். அது எதுக்காக அப்படி இருக்குன்னு தெரியல. நைட்டும் சிலரை பார்க்குற டைமில் தலைகீழாக தான் இருக்குது, ஆனால் மார்னிங் வந்து அப்படியே மேலே பார்த்துருக்கோம். ஸோ இந்த அரிசிலாச்சி எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கவே என்னால் முடியலை. ஆனால் பிளான்ட் வந்து நல்ல க்ரோத், ரொம்ப அழகு. நம்ம அந்த அரிசிலாச்சியாக ஜைஜாண்டிக்கா பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளார் அழகு, லீஃப் வந்து அந்த மாதிரி இல்லை. பட் இந்த அரிசிலாச்சியால் இந்த லீஃபே ஒரு அழகு. இதோட வெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, பெரிய பிளான்ட், ரொம்ப பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. பார்த்திங்களா, வீட்டோட அப்படி மேலே போயிட்டே இருக்குது. பார்த்திங்களா, இந்த அரிசிலாச்சியா லீஃப் எல்லாமே இப்படி தலை கீழாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. அது எதனால அப்படின்னு தெரியல. யாருக்காவது கரெக்டான ரீசன் தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இப்படி தலைகீழாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் எல்லாம் பாருங்கள், எல்லாமே மேலே பார்த்தா இருக்குது. பட் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இது வெயிட்னால தான் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. எனது லீஃப் எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் சில லீவ்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பிறகு சில லீவ்ஸ் எல்லாமே நேராக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.